திரைப்படம் பார்த்தீங்கன்னா இதுவரை 80% படப்பிடிப்பு முடிவடைந்திருக்க நிலையில மீதமுள்ள படப்பிடிப்பு இன்னும் ஒரு மாதத்திற்குள்ள முடிவடைந்து விடும் என்றும் தெரிய வந்திருக்கு. அதாவது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு விடாமுயற்சி திரைப்படம் வெளியாகுமா என்பது சந்தேகம்தான் என்கின்றனர். அதாவது அஜித் சாருடைய விடாமுயற்சி திரைப்படம் தீபாவளிக்கு வெளியாகும் எனவும் சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் தற்பொழுது வந்த தகவலின்படி லைகா தயாரித்து வரும் மற்றொரு திரைப்படமான சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய வேட்டையன் தான் தீபாவளிக்கு வெளியாகும் என்றும் விடாமுயற்சியுடைய ரிலீஸ் தள்ளி போகும் என்று ஒரு தகவல்களுமே வெளிவந்திருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே அஜித் சார் நடித்து வரும் மற்றொரு திரைப்படமான குட் பேட் அக்லி படத்துடைய படப்பிடிப்பு நினைத்ததை விட மிக வேகமாக சென்றுட்டு இருக்கு. முதல் கட்ட படப்பிடிப்பு ஹைதராபாத்தில் நடைபெற்று முடிந்திருக்க நிலையில இரண்டாம் கட்ட படப்பிடிப்பு விரைவிலுமே துவங்குது. அநேகமாக பாத்தீங்கன்னா அஜித் சார் விடாமுயற்சி படத்துடைய படப்பிடிப்பை ஒட்டுமொத்தமாக முடித்துவிட்டு குட் பேட் அக்லி படப்பிடிப்பில் இணைவார் என தெரிய வந்திருக்கு. இதற்கிடையில சமீபத்தில் கூட குட் பேட் அக்லி படத்தை பற்றிய அப்டேட் ஒன்றை இசையமைப்பாளர் தேவி ஸ்ரீ பிரசாந்த் அவர்கள் கொடுத்திருக்காரு. அதாவது அவர் கூறியிருப்பது என்னன்னு பாத்தீங்கன்னா குட் பேட் அக்லி திரைப்படத்தில் செமையான குத்துப்பாடல் ஒன்று இருப்பதாகவும் அந்த பாடலுக்கு நம்ம அஜித் சார் மிரட்டலாக நடனமாடி இருக்கானா அந்த பாடலும் சரி குட் பேட் அக்லி திரைப்படமும் சரி அஜித் சாருடைய திரைப்பயணத்திற்கு ஒரு சமர்ப்பணமாக இருக்கும் என கூறியிருக்காங்க. மேலும் இதை கேள்விப்பட்ட அஜித் சார் ரசிகர்கள் எதிர்பார்ப்பும் பல மடங்கும் இருந்து வந்திருக்கு. சரி, ஓகே, இது போன்ற நம்ம அஜித் சார் பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் டாக்கீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.